மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் எது தெரியுமா? வாங்க அவற்றை ஒன்றன் கீழ் ஒன்றாக பார்ப்போம். 1. திருச்செந்தூர் கோவில். திருச்செந்தூரில் கனி குமரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், உக்கிரபாண்டியனின் மகள் இவர்களுக்கு முருகன் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. அங்கு 18ஆம் படி கருப்பசாமி காவல் தெய்வமாக இருந்து கோவிலை பாதுகாத்து வருகிறார். இக்கோவிலில் முருகர் மயில் வடிவில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பது நம்பிக்கை. 2. பழனிமலை முருகன் ஞானப்பழத்திற்காக சிவன் பார்வதியிடம் கோபித்து கொண்டு பழனிமலையில் வந்து அமர்த்து கொண்டார். பழனிமலையில் போகர் சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார். பழனிமலை முருகன் சிலையை 9 நவபாஷாணங்களை கொண்டு போகர் வடிவைத்தார். இக்கோவிலை இடும்பன் காவல் தெய்வமாக இருந்து காத்து வருகிறார். 3. மருதமலை. சூரபத்மனை வென்ற பின் முருகன் இங்கு வந்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் தான் பாம்பாட்டி சித்தர் முருகனின் காட்சி பெற்றார். இக்கோவிலில் பாம்பாட்டி சித்தருக்கு தனி குகை உள்ளது. 4. திருத்தணி. திருத்தணி கோவிலில் தான் முருகன் வள்ளியை மணந்தார். இங்கு முத்துசாமி தீட்சிதருக்கும் முருகன் அருள் செய்ததாக கூறப்படுகிறது. 5. சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு முருகன் இங்கு வந்துதான் அன்னை பார்வதியிடம் வேல் பெற்றார். சூரனை சம்ஹாரம் செய்யும் போது சிங்காரவேலர் சிலையில் வியர்வை தோன்றும் அதிசயம் என்றும் நிகழ்கிறது. இதுவே இக்கோவிலின் சிறப்பு. 6. சிறுவாபுரி. ராவணனை வென்று அயோத்தி திரும்பிய ராமரின் அசுவமேத யாக குதிரையை வனத்தில் வளர்ந்து வந்த லவனும் குசனும் கட்டி போட்டனர். தந்தை என்று அறியாமல் ராமருடன் அவர்கள் போரிட்ட இடமே சிறுவாபுரி ஆகும். இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால், முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்ட முருகம்மையாரின் கைகளை கோபமடைந்த கணவன் வெட்ட முருகன் அருளால் கைகள் மீண்டும் வந்தது. இதுவே இக்கோவிலின் வரலாறு. நீங்கள் அடிக்கடி எந்த முருகன் கோவிலுக்கு சென்றீர்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த முருகன் கோவில் பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி.